2 மணிக்கு ஜங்ஷன் வந்துரு. நான் டைரக்டா அங்கே வந்துடுறேன். வந்துடும் போங்க. ஊருக்கு வரல சொன்னா கேக்குறாரா? வா வாங்கிட்டே கிடக்குறாரு. நான் 2 மணிக்கு என்ன 900 நேரமா இருக்குது. கொஞ்ச நேரத்துல வந்துரும். அடியே தீபு போய் சீப் எடுத்துட்டு பின்னாடி போய் உட்காரு, நான் வர்றேன். ஐ ஜாலி ஜாலி ஜாலி, நாங்க ஊருக்கு போறோம். அம்மா அப்பா இன்னைக்கு ஊருக்கு போன்னு சொன்னார்லம்மா, எப்பமா போறது நம்ம? டேய் இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு ட்ரெயின்டா, அதான்டா அம்மா தலை சுட்டுக்கு, தலை சுட்டுற போய் கிளம்புடா. எனக்கு வேற ஊர் திருவிழாக்கு போகவே பிடிக்கல. ஐய மாமியா வந்து எனக்கு யார் சொல்லிக்கிட்டே கிடக்கும். இவர் வேற போன்னு நச்சரிக்கிறாரு. தலைய ஒழுங்கா வையிடி நீ வேற. உனக்கு என்னம்மா, இந்த பக்கத்து வீட்ல இருக்க வள்ளி அக்கா, அப்புறம் ஏத்த வீட்ல இருக்க சுதாத்தை, அப்புறம் அங்கிட்டு இருக்க நாச்சி, அவங்க கூட தான் உனக்கு இருக்கணும் பிடிக்கும். உனக்கு அப்பத்தாவை கண்டாலே பிடிக்காது. அது என்னமோ உண்மைதாண்டி. இவங்க கூட இருந்தாதான் நம்மளுக்கு அப்படியே நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போனா வச்சுக்கோங்க, உங்க அப்பத்தா அதை செய்ய இதை செய்ய, அப்படி பண்ணி இப்படி பண்ணு அப்படியே நொச்சரிச்சுக்கிட்டே இருக்குண்டி. நான் எப்படிதான் போய் 2-3 நாள் இருக்க போறேன்னு தெரியல. அப்படியே ருமாடு என்னடா எங்களை வந்து யோசிச்சுட்டு இருக்கா? ஆச்சி அதுவா ஆச்சி, என் மாமியா ஊர்ல திருவிழாவா, என் வீட்டுக்காரர் போயிட்டு வா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பிள்ளைங்க வேற வா போவோமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதான் ஆச்சி மதியம் 2 மணிக்கு ட்ரெயின், 2-3 நாள் கழிச்சு தான் ஆச்சி வருவேன். நான் போயிட்டு வரேன் சரியா? அக்கா என்ன சொல்றீங்க? ஊருக்கு போறீங்களா? அதுவும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவீங்களா? நீங்க இல்லாட்டி ரொம்ப போர் அடிக்குமேக்கா எங்களுக்கு. ஆமாண்டி, நீ இல்லாட்டி நான் யார்ட்டடி போய் குழந்தை கிளம்பலாம் வாங்குறது? பேசாம நாங்களும் இங்க சும்மா தாண்டி கிடக்குறோம். நாங்களும் வேணா கூட வர்றோண்டி உன் கூட. நீங்களும் வந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா இந்த மனுஷன் 4 டிக்கெட் தானே போட்டிருக்காரு. அது கண்ணாடி வந்துச்சு. அந்த வாண்டாச்சிக்கு என் மடியில் வச்சுக்கிறேன் நானு. இந்த இவ்வளோத்துக்கு நீ மடியில் வச்சுக்கா, எல்லாம் முடிஞ்சு வச்சுலடி. ஆச்சி என் பாபு வேற வீட்டுல சும்மாதான் ஆச்சி இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு போயிருவோம் ஆச்சி. அப்புறம் சுதாக்கா வேற இருக்கு, அது வேற விட்டுட்டு போனா பத்திரக்காலேட்டா அடி போயிடும், அதே வேற கூட்டிட்டு போனா ஆச்சி. அடியே வள்ளி, நீ மட்டும் வந்தா பத்தாதாடு. நானும் சொல்றேன், நான் வீட்டை விட்டு தாண்டி வர்றேன். சரி விடு. அதான் இந்த சும்மா தேட போச்சு குண்டா தானே இருக்கேன், மடியில் உட்கார வச்சிருவான் அவனை. சுதா வச்சுக்கு உன் மடியில் வச்சுக்கடி நீ. ஆச்சி நீங்க பாடல என்னென்னமோலாம் சொல்றீங்க. ஆனா செக்கர் வந்தானா ஆதார் கார்டை கூட உன் பேர் என்ன, உன் ஏஜ் என்ன, அது இது லொட்டு விசாரிப்பேன் ஆச்சி. என்ன பண்றது? அடியே அவன் வந்தானா நாங்களோட பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறோண்டு. என்னோடு எத்தனை டோன்னு நாங்க வந்திருக்கோம் தெரியுமா? அப்படி சரி வா போவோம், என்ன நடக்கும் பாப்போம் வாடு. சரி ஆச்சி, எனக்கு என் மாமியா மூஞ்சிய ஒத்தையில உட்காந்து எப்படி பார்க்க போறேன்னு கடந்தேன். நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஆச்சி, வள்ளி உன் பூசனை குடிச்சுதான் எங்கிட்ட வந்துடி ஜங்ஷனுக்கு. ஆச்சி நீங்க வந்துடுற, நான் வந்துடுறேன் அங்க. சரிக்கா வந்துடுறோம்க்கா. அடியே சும்மாடி, அவன் மாப்பிள்ளை எங்கடி ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருக்கோடி, காலெல்லாம் வலிக்குது. ஆச்சி அவருக்கு நான் அப்பையில இருந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னே வருது. போனை என்ன பண்ணி வச்சாருன்னு தெரியல. சரி ஆச்சி இங்கே நிப்போம், வந்துருட்டு அவர் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவான். சரி அவன் வர்றப்ப வரட்டும். ஏ பாபு, மதுரைக்கு போற ட்ரெயின் எங்க இருக்குன்னு போய் பாருடா. டக்குன்னு ஏறி உட்காருவான், வெளியிலே நிக்கிறதுக்கு போயிடலாம். நான் முன்ன ட்ரெயினுக்கு நான் வந்ததே இல்லடி. இது வேற ஆச்சி வேற ட்ரெயின் எங்க வருது ஏறுவதுன்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டே இருக்கு. இந்த தொல்லைக்கு தாண்டி நான் வரலன்னு சொன்னேன், நீ தாண்டி தரன்னு இழுத்துட்டு வந்துட்ட. என்னடி இப்படி வம்புல மாட்டி விட்டியடி? அட பாபு, உங்களை எது கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. வீட்டுல 3 வேளை சாப்பாடு எவ்வளவு ஆகும் தெரியுமா? 200-300 ரூபா ஆகி போயிரும். இதுல 3 நாளைக்கு சேர்த்து பாருங்க 1000 ரூபாய் ஆயிரும். இங்க போனா எல்லா சாப்பாடு ஃப்ரீயா, ட்ரெயின்ல கூட ஃப்ரீயா தான் போறோம். பேசாம இருங்க பாபு, போய் பார்த்துட்டு வாங்க பாபு எங்க மதுரை ட்ரெயின் நிக்குதுன்னு. சரி வள்ளி, நான் வேணா பக்கத்துல பார்த்து விசாரிக்கிறேன், மதுரைக்கு போற ட்ரெயின் இங்க இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி. சரி இங்கேயே இருங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. சரி போயிட்டு வந்துடுறேன். அப்படியே பொண்டாடுற பம்புவாங்க, போய் பாருடா ட்ரெயின் எங்க இருக்குன்னு. என்னடா யார்ட்டையாவது பார்த்து கேட்கலாம் பார்த்தா யாரையுமே காணாமேடா. யார்கிட்ட போய் கேட்கறது? தம்பி இப்ப எங்க பாருக்க நீயே? நான் இப்ப நான் வந்து மதுரைமா. தம்பி சரியா கேட்க மாட்டேங்குது, என்ன சொல்லுப்பா? இங்க ஒரே ட்ரெயின் சவுண்டா இருக்குமா, ஒரே இறைச்சலா வேற இருக்கு. நான் அப்புறமேட்டு நான் பேசுறேம்மா. சரி வச்சிடறேன். இவன் வேற மதுரைன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தானே, இவனும் மதுரைக்கு தான் போறேன் போல இருக்கு. சரி இதுதான் மதுரைக்கு போற ட்ரெயின் போல இருக்கு. சரி எல்லாத்தையும் பார்த்து கூட்டு வந்துட வேண்டியதே. ஐய இந்த ஆபீசர் வேற லக்கேஜ எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. ஸ்லீப்பர் கோச்சுக்கு முன்னாடி தானே இறக்கி வச்சேன்னு சொன்னாரு. இங்க ஒன்னத்தையும் காணமே. அக்கா அந்த லக்கேஜ் எல்லாம் உங்களோட தாங்க? ஐயா அதெல்லாம் எங்களோடது இல்லைண்ணே, எங்களோடது பாருங்க 2-3 தான் இருக்கு, அவ்வளவுதான் எங்களோடது. இங்க சேர் வேற இல்ல, எப்படி தரையில உட்கார முடியும்? அதான் இங்க சும்மாவே கடந்துச்சு, அதான் இதுல உட்காந்துட்டோம் நாங்க. ஏமா உங்களுக்கு அறிவே இல்லையாமா? இது யாரோட பேக் தெரியுமாமா? பெரிய ஆபீசரோட பேக். போய் ட்ரெயினை பார்த்து கிளம்புங்கம்மா. எந்திரிக்க மாட்டாங்கம்மா ஃபர்ஸ்ட்.
அடியே வள்ளி அறிவே இல்லடி உனக்கு என்கிட்ட கிட்டாவது உட்காந்துரோடி கடைசி நான் திட்டு விட்டுரோடி. தம்பி எடுத்துட்டு பாப்பா, சும்மா இருந்தா உட்காந்தா சும்மா திட்டிக்கிட்டு இருக்காத. சும்மா இருந்துச்சுன்னு உட்காந்தாங்களா? போமா அங்கிட்டு. இந்த ட்ரெயின் தான் மதுரைக்கு போதா? ஏறுங்க ஏறுங்க. இப்பதான் ஒரு பையன் மதுரை மதுரைன்னு சொல்லி கூவிக்கிட்டே இருந்தேன். ஏறுங்க ஏறுங்க. இப்போ தாண்டா உருப்படியே ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கா. ஏறுங்கடி எல்லாரும். பாபு வர்றப்ப அப்படியே லக்கேஜ் தூக்கிட்டு வந்துருங்க பாபு. அதுக்கு தானடி என்னை கூட்டு வந்திருக்க. சரி சரி போ போ, நான் தூக்கிட்டு வரேன். எம்புட்டு பேக்க வச்சிருக்காரு. இது எப்படி நம்ம ஒத்தாட தூக்குறது? பேசாத ஏதாவது வண்டி கிண்டி வரும், அதுல போட்டு தூக்கிட்டு போயிட வேண்டியது. வள்ளி இங்க பாருடி, சீட்டு உள்ள ஃப்ரீயா தாண்டி இருக்குது. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கோண்டு நல்ல ஃப்ரீயா இருக்குடி. ஆமா ஆச்சு, இந்த சுமதி அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு. அங்கிட்டு உட்கார வச்சு நல்லா ஃப்ரீயா போவான். ஏ தீபு, நம்ம சீட் இங்க தான் இருக்கா? அம்மா அப்பா சொன்ன நம்பர்லாம் இங்க தான் இருக்குது. நீ ஏத்தாப்புல வந்து உட்காருமா நீ. பாபு கொஞ்சம் அவர் எங்க இருக்காருன்னு பாரு. கால் பண்ணா காலை எடுக்கவே மாட்டேங்கிறாருப்பா. கொஞ்சம் பாருப்பா, வெளில நின்னு. வெளில போயிடாத, உள்ளுக்குள்ளே நின்னு பாருப்பா. சரி நான் போய் பாக்குறேன் பாக்குறேன். பாட்டி எந்திரிங்க பாட்டி. இந்த சீட்டுக்கு நான் தான் பாட்டி ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் எந்திரிங்க. என்னடி இந்த பையன் சண்டை போடுறாரு? உங்க தூட்டு தாண்டி சொன்னீங்க நீங்க. ஏ தீபு, கரெக்ட்டா பாத்தியா? இது நம்ம சீட் தானே? அட ஆமாமா, இது நம்ம சீட் தான்மா. கீழ இருக்க ரெண்டு சீட்டும் சைடுல இருக்க ரெண்டு சீட்டும் நம்ம சீட் தான்மா. இங்க பாருங்கக்கா, என் டிக்கெட்டும் பாருங்க. D3 தான் போட்டிருக்கு. இதே நம்பர் தான் போட்டிருக்கு. நீங்க ஏதோ தப்பா ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? அண்ணா நாங்க எந்த ஊர் போனா உங்களுக்கு என்ன? நாங்க கரெக்டா தான் ஏறி இருக்கோம். நீங்க தான் ஏதோ தப்பா ஏறிட்டீங்க. நல்லா போய் செக் பண்ணுங்க நீங்க. என்ன என் பொண்டாட்டி பிள்ளையில வர ஆளை காணாமே. நான் தான் 2 மணிக்கு ஜங்ஷனுக்கு வான்னு சொன்னேன், ஆளை காணேன். இனி யார நான் அவள் வந்து என்ன வந்திருப்பாளே. ஒருவேளை ட்ரெயின் எப்படி ஏறன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காளா இவ ஒருத்தி. டக்குன்னு என்கொயரி சீசனை கேட்டு கரெக்டாக வர தெரியுதா? சரி, எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ஃபோனில் டவரே கிடைக்குது. உடனே கால் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கணும். ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? நாங்க ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டோங்க. வேகமா வாங்குங்க. இங்க ஒருத்தவே சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அவன் சீட்டுன்னு சொல்லி. நீங்க எங்க இருக்கீங்க? அடியே, மதுரைக்கு போகிற ட்ரெயின் 2வது பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்குடி. வெளியே தாண்டி நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எங்கடி நின்றுக்கிட்டு இருக்க? ஐயா, 1வது பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் நின்னுச்சு. அதுதாங்க மதுரைக்கு போகும்னு சொன்னாங்க. இருங்கங்க, உடனே கிளம்பி வரோங்க நாங்க. எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருவ. 2வது பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறேன். வேகமா வா. அப்படியே வெளியிலே நின்னுங்க, நான் உடனே வந்துருவோங்க நாங்க. தம்பி சாரி தம்பி, அது உன்னோட சீட்டு தான். நீ உட்காந்துக்க. நாங்க தான் ட்ரெயின் மாறி ஏறிட்டோம்ப்பா. சாரிப்பா. எல்லாரும் வேகமா இறங்குங்க. நம்ம 2வது பிளாட்ஃபார்ம் போணும். அங்க தான் நம்ம போற ட்ரெயின் நிக்குது. வேகமா இறங்குங்க. ஏன்டி சும்மாடி பாபு இந்த ட்ரெயின் தாண்டி மதுரைக்கு போகுது என்னையா? இது வேற நல்லா ஃப்ரீயா இருக்குது சீட்டெல்லாம். இதுலயே வேணா போயிடுவோண்டி. ஐயா ஆச்சி, பாபு தான் தப்பான ட்ரெயின் சொல்லிட்டாரு. வேகமா இறங்குங்க. என் வீட்டுக்காரர் வேற லேட்டா போனா திட்டிப்புடுவாரு. வேகமா வாங்க. ஏக்கா, என்னக்கா உங்கள் வீட்டுக்காரர் இன்னும் ஆளவே காணா? நானும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பேசாமல் போன போடுங்க. எங்கே இருக்காரு ஏது இருக்கான்னு கேளுங்க. பாபு, இந்த ட்ரெயின் மதுரைக்கு போகாதா, வேற ஊர் போற ட்ரெயின். 2வது பிளாட்ஃபார்ம் நிக்குதா மதுரைக்கு போற ட்ரெயின். அங்கதான் என் வீட்டுக்காரர் நிக்கிறாரு. வாங்க வாங்க, வேகமா போவோம். எனக்கும் ஒரு மாதிரி டவுட் இருக்குதான் செஞ்சிச்சு. இருந்தாலும் ஒரு பையன் மதுரை மதுரை மதுரைன்னு சொல்லிக்கிட்டே கிடந்தேன். சரி, இது மதுரைக்கு போகிற ட்ரெயின் நினச்சி நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல இருக்கு. என்னத்த நினைச்சியோ வச்சியடா. உடனே நம்பி ஒரு ட்ரெயின்ல ஏறினா அவ்வளவுதான்டா. எங்களை எங்கோ பார்த்து இறக்கிட்டு போலடா. வாடா பின்னாடியே. என்ன பாபு இப்படி இருக்கீங்களே பாபு? ஒரு ட்ரெயினை பார்த்து உங்களுக்கு கரெக்டா ஏற தெரியுதா பாபு? அடிய வாடிய, நான் அப்போதே சொன்னேன். எனக்கு தெரியலன்னு சொன்னா விடுறியா? போங்க பாபு போங்க பாபு, நீ தான் போட்டு நமத்திக்கிட்டே கிடந்த. சரி சரி வா வா, வேகமா போவோம். நீங்க வேகமா வாங்குங்க. ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. ஏறுங்க ஏறுங்க. ஏ, என்னடி பண்ணி வச்சிருக்க? நம்ம பிள்ளை குட்டியை பார்த்து கூட்டு வருவோம் பார்த்தா நீ நான் பக்கத்து வீட்டு வள்ளி சுதா எல்லாத்தையும் பார்த்து கூட்டு வந்திருக்க. ஏங்க, அவங்களும் உங்க ஊர் திருவிழா பார்க்கணுங்கிறாங்க. வர்றேங்கிறாங்க. நான் எப்படி வர வேணாம்னு சொல்ல முடியும்? அவங்க ஏதோ அங்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. வாங்க ஏறுங்க பேசாம. சரி, என்னத்தையாவது வம்புலுக்க தானே பாப்ப. சரி போ போ, ஏறு ஏறு வேமா. ஆச்சி வள்ளி, நீங்க தான் நல்லா எதுக்கு உட்காந்துருக்கீங்க. உங்க 4 பேத்துக்கு தான் டிக்கெட் இல்ல. டீட்டெயில் வர்ற மாதிரி தெரிஞ்சு எப்படியா எஸ்கேப் ஆகி பாத்ரூம் சைடு போயிருங்க. சுமதி அக்கா, அங்கிட்ட அலைஞ்சதுல ரொம்ப பசிக்குதுக்கா. என்னக்கா சமைச்சு கொண்டு வந்திருக்க? அடியே, இட்லியும் கார சட்னியும் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இருங்க எடுத்து கொடுக்குறேன். சாப்பாடு சொல்லி எப்பயே முடிச்சிருவோம். அடே, இந்த பேக்கில் இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் வித்துட்டீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் போட்டுற வேண்டியதாண்டா. பாஸ், இதுல என்ன பல்படி தானே இருக்கு, எப்ப விக்கிற மாதிரி வித்து தள்ளிடுவான். ஏன் கவலைப்படுறீங்க? அடே மொட்டை, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு தெரியும். உனக்கு சந்தேகம் தான் அவன்கிட்ட கேட்டுக்கோ. சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பார்த்து எல்லா ஐட்டத்தையும் பார்த்து வித்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாயந்தரமே பார்த்து சம்பளத்தை போட்டுற வேண்டியதான். சரிடா, நான் வரேன்டா. நீங்கள் பாத்திரம் எல்லாம் வித்துட்டு வாங்கடா. அடியே, வெளி இடத்துக்கு வந்த இப்படி அடி கார சட்னி வைப்ப?
பார்த்து ஏதாவது பிடிக்கிறோமா பயமா வேற இருக்குடி. உங்களுக்கு என்னங்க ட்ரெயின் நீங்க 2 மணிக்கும் சொல்லிட்டு போயிட்டீங்க. அரை மணி நேரம் தான் இருந்துச்சு. நானே அவசர அவசரமா இட்லி அரைச்சு சட்னி அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். சும்மா சாப்பிடுங்க. அடே வந்த இடத்துல என்னடா அவகிட்ட சண்டை போட்டு கிடக்குற? சும்மா சாப்பிடுறா. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறா. அண்ணே என்ன ஐட்டம் எனக்கு புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? டேய் நேத்து அந்த கிழவி என்னை போட்டு பாடாப்படுத்திட்டான்டா. பழைய துணி எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணுங்கிறேன். கோயிலில் போய் செப்பல் எல்லாத்தையும் பார்த்து ஆட்டையை போட்டு வாங்குறேன். அப்புறமேட்டு ஏதோ ஒரு தைலம் சொல்லி ரெடி பண்ணி அதை போட்டு கிண்டு நல்லா காய்ச்சி வைங்கிறேன். பாடுபடுத்திட்டான்டா. அப்படியாண்ணா? நல்ல வேலை நேத்து எனக்கு வயித்தால போச்சா, அதனால நான் லீவ் போட்டேனா. இல்லாட்டி என்னையும் போட்டு நேத்து கொலையா கொண்டு எடுத்து இருந்திருப்பியா. வாடா ட்ரெயின் கூவிருச்சுடா. வாடா ட்ரெயினில் ஏறி போகண்டா. அப்பாடி ஒரு வழியா சாப்பாடு சொல்லிய முடிச்சாச்சுப்பா. கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும். இந்த வள்ளி வேற என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கு. அங்கிட்டு போய் உட்கார வேண்டியதானே. எனக்கே சீட்டு பத்த மாட்டேங்குது. சுமதி அங்க பாருடி ஒருத்தன் கோட்டு போட்டு வந்து இருக்காண்டு. எனக்கு என்னமோ பாரு டிடிஆர் மாதிரி இருக்கான். எல்லாத்தையும் உசுப்புடி நான் அங்க போறேன்டி. ஐயா ஆமா டிடிஆர் தான் வரையான் போலயே. எப்படியாவது இந்த மூணை கிளப்பி விடணும். ஆச்சி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சு. ஏ சுதா ஏ வள்ளி பாபு 3 பேர் எந்திரிச்சு அங்கிட்டு போங்க. டிடிஆர் வரையான். என்னக்கா சொல்ற? டிடிஆர் வரானா? ஏ சுதாக்கா பாபு வேமா வாங்க போவோம். தம்பி என்ன டிக்கெட் தானே வேணும்? இரு ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன். ஐயே நான் டிடிஆர் இல்லக்கா, நான் சேலை விக்கிறேன்க்கா. நான் கொஞ்சம் சேலை மாடல் வச்சிருக்கேன், எடுத்து காட்டவா? ஐயா நீ சேலை விக்கிறனாப்பா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். ஏ தீபு போய் கூட்டிட்டு வாடி எல்லாத்தையும் சேலை விக்கிறேன்னு சொல்லி. போய் கூட்டிட்டு வரேம்மா. ஏன் அப்படி எல்லாத்தையும் பயமுறுத்துற? சரி இரு போய் கூட்டிட்டு வரேன். அக்கா எங்க கிட்ட புது புது மாடல் சேலையெல்லாம் இருக்கு, விலை கம்மி தான்க்கா, எடுத்து காட்டவாக்கா நானு. சரி காட்டு தம்பி, எப்படி இருக்குன்னு தான் பாப்போம். அடச்சி சேலை விற்கிறவன இவனுக்கு பயந்துட்டாடா. நான் பாத்ரூமுக்கு நான் போனேன். பாத்ரூமுக்கு போனா என்னம்மா நாத்தம்மா நாருது. சரி என் பொண்டாட்டி நம்பி வந்து நான் என்னென்னா பாடுபடுத்த போறான்னு தெரியல. ஆச்சி பயந்துகிட்டே வராதீங்க. சேலைக்காரன் தான், வேகமா வாங்க. அடியே இவன் சேலை விக்கிறவனாடி. எப்படி வந்திருக்கான் பாருடி, கோட்டு கிட்டலாம் போட்டு. இப்ப சேலை விக்கிறவங்க கூட பஞ்சா காட்டுறாங்கடி. அதை ஏன் கேக்குறீங்க? நான் என்னமோ ஒரு வேலை நடத்தி இந்த கோட்டெல்லாம் போட்டுட்டு வந்தேன். என் தலை எழுத்து இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சரிக்கா அதை விடுங்கக்கா. என்கிட்ட இருக்க சேலை எல்லாமே 4000 ரூபாய் மதிப்பு. நான் உங்களுக்கு வெறும் 2000 தான் கொடுக்குறேன். தம்பி சேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்ப இருக்க மாடல் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சேலை விரிச்சு காட்டு, அப்பதானே எங்களுக்கு தெரியும். அக்கா கோச்சுக்காதீங்கக்கா, என்னால சேலையை விரிச்சு காட்ட முடியாதுக்கா. பிளவுஸ் இந்த கலர்ல வரும். சேலை ஃபுல்லா இந்த மாதிரி தான்க்கா இருக்கும். சரிப்பா விடு. சுமதி அக்கா சேலை சூப்பரா இருக்குக்கா. சில்வர் ஜரிகை வச்சிருக்கு. வெறும் 2000 தான் சொல்றேன். நான் ஒரு சேலை எடுக்கலான்னு இருக்கேன்க்கா. ஏ சுதாக்கா சாஃப்டா வேற இருக்கு. 2000 தாங்கிறியான். நல்ல சில்வர் ஜரிகையா வேற இருக்கு. நான் அந்த மஞ்சள் கலர் எடுக்கிறேன். ஏ நீங்களே இவ்வளவு சொல்றீங்களேடி. சரிடி நானும் ஒரு சேலை எடுக்கிறேன்டி. தம்பி கொஞ்சம் நல்ல கலரா காட்டுப்பா. அக்கா என்கிட்ட இருக்க கலர்லாம் இதுதான்க்கா இருக்குது, இதே பார்த்து எடுங்கக்கா. ஆச்சி நீங்க ஏன் சும்மாவே உட்காந்துருக்கீங்க? நீங்களும் ஒரு சேலையை பார்த்து எடுங்க. தம்பி சுங்குடி சேலை இருக்காப்பா, சுங்குடி சேலை. இந்த காலத்துல யாரு அந்த மாதிரி சேலையெல்லாம் காய போடுறா? ஆச்சி அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்ல ஆச்சி, என்கிட்ட இதுதான் இருக்குது, இதை பாருங்க. என்ன தம்பி சொல்ற? காயப்பட மாட்டாங்களா? என்ன சொல்ல வர? ஒண்ணும் புரியலையே. அக்கா அத சொல்லலக்கா நானு. இந்த காலத்துல யாரு அந்த மாதிரி சேலை கட்டுறா? எல்லாரும் இந்த மாதிரி தானே கட்டுறாங்க. ஆச்சி இந்த இதுல ஒன்னு எடுங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு வேணாம் நம்பி, காசு இல்ல. சும்மா ஃப்ரீயா கூட்டிட்டு வந்துருக்கா. அவ காசு இல்ல திட்டுவா. எனக்கு வேற லைட்டா வயிற்று கலக்குற மாதிரி இருக்கு. இதுப்பா போயிட்டு வந்துறேன் நானு. தம்பி இந்த 3 சேலையை நாங்களே எடுத்துக்கிறோம். வேற என்னப்பா வச்சிருக்கா? இப்ப எடுத்துட்டு வா வேகமா போய். அக்கா என்கிட்ட சூப்பர் சூப்பரா செப்பல்ஸ்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வர இருங்க. அம்மா எனக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுமா. செப்பல் பீற மாதிரி இருக்குது. சரி இரு வாங்கி தரேன். அக்கா செப்பல்லாம் பாருங்கக்கா, எல்லா செப்பலுமே 500 ரூபாய்க்குள்ளதான்க்கா. ஹீல்ஸ் செப்பல்லாம் சூப்பரா இருக்கு, பாருங்க இதை எடுங்கக்கா. ஆச்சி இங்கிட்ட எங்க ஆச்சி போறீங்க? செப்பல் ஒரு செப்பல் எடுங்க ஆச்சி. அட இருடா, நேரம் காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி வேற வரடா. இருடா நீ வேற வயிறு வேற கலக்கிட்டே இருக்குடா. அண்ணே ஹீல்ஸ் செப்பலா வச்சிருக்கீங்க. நானே உயரமா இருக்கேன். இந்த அக்கா 2 பேரும் ஹீல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. வேற செப்பல் எதுவும் இல்லையா? அப்படியாமா சொல்றீங்க? இது ஹீல்ஸ்ல ஹெவியான ஹீல்ஸ்மா. காலெல்லாம் பெரட்டாது வைக்காது, நல்லா இருக்குமா. எடுங்கம்மா உன்ன. இல்லனே செப்பல் அவ்வளவா நல்லா இல்ல. எங்களுக்கு சேலையே போதுனே. அதுக்கு மட்டும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்கா ஏங்கா அப்படி சொல்றீங்க? இந்த ரோஸ் கலர் செப்பல் பாப்பாக்கு சூப்பரா இருக்குமே. இதை எடுத்து கொடுங்கக்கா, வெறும் 500 ரூபா தான்க்கா. அம்மா எனக்கு அந்த ரோஸ் கலர் செப்பல் வேணும். எனக்கு வாங்கி கொடுமா. கார சட்னி சாப்பிட்டு புட்டிக்கிட்டு போயிட்டேன் சொன்ன வாங்கிக்கவே. அப்பா இப்போ தான்ப்பா நிம்மதியா இருக்குது. எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கா? இவ கேட்கற செப்பலை வாங்கி கொடுத்து நீ சேலை மட்டும் எடுத்தீங்க. அட இரு தீபா, அழுகாத வாங்கி தரேன். தம்பி அந்த செப்பலை கொடு. சரிக்கா. ஆச்சி நீங்க ஏதாவது செப்பல் எடுங்க. என்னடா எல்லாத்தையும் ஒரு கலரா வச்சிருக்க? ஜோடி ஜோடியா தான் எல்லாரும் போடுவாங்க. இந்த
அண்ணன் வேற ஒரு ஜோடியா எடுத்துட்டு வந்திருக்கு. ஜோடி ஜோடியா எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். சரி என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். ஐயா ஆச்சி உங்களுக்கு தெரியாதா? இப்பெல்லாம் எல்லாரும் அப்படிதான் போடுறாங்க. ஒரு கலர் இருக்கு, இன்னொரு கலர் இருக்கு. அதான் ட்ரெண்டிங்காம்ல. ஏண்டா இப்ப அப்படி இல்லாம போட்டு திரியுறாங்க. என்ன கருமமோ கன்றாவியோ. சரி அதை விட்டு செப்பெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு வேணாண்டா. எல்லாம் சேர்த்து மொத்தமா 6500 ஆகுதுக்கா. தம்பி இந்தாப்பா காசு. தீபாவளி டைம் அப்ப நம்ம ஊர் பக்கம் வந்திருப்பா. நல்ல சேல்ஸ் ஆகும் உனக்கு. சரிக்கா வந்துடுறோம். நான் போயிட்டு வரேன்க்கா. சும்மாடி ஒரே தலைவலியா இருக்குடி. இந்த டியூட்டியார் எப்படி போய் தலைவியான்? அவன் போயிட்டு வந்தாடி எனக்கு நிம்மதி. ஆச்சி தைலம் வேணுமா? தைலம். என்ன தைலண்டா வச்சிருக்கேன்? ஏ பாட்டி, இந்த தைலம் வந்து அமேசான் கார்ட்ல இருந்து அரிய வகை மூலிகையால செஞ்ச தைலம். ஒரு தடவை நீங்க தைலம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலியே வரவே வராது. கை கால் மூட்டு வலி உங்களுக்கு என்ன வலிச்சிச்சுன்னா இதை நீங்க தேய்ச்சிங்கன்னா ஆயுசுக்கு கை கால் மூட்டு வலி வரவே வராது. சரிடா தலைவலியே வராதுங்கிற. கொஞ்சம் கையில கொஞ்சம் ஊத்துடா. இப்ப எனக்கு தலை வலிக்குது. தலையில தடவை 10 ரூபா 1 ரூபா வாங்கிக்கிறேன்டா நானு. பாட்டி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இது அமேசான் கார்ட்ல இருந்து அரிய வகை மூலிகையால செஞ்ச தைலங்கிறேன். இதுக்கு போய் சாம்பிள் வேற கேட்குறீங்க. இதனுடைய ரேட் வந்து 1000 ரூபா மதிப்பு பெறும். நாங்கள் வந்து கம்பெனி வரம்புறதுக்காக உங்களுக்கு 500 ரூபாய்க்கு பார்த்து கொடுக்குறோம். பார்த்து வாங்கிங்க பாட்டி, உங்களுக்கு தானே பாட்டி நல்லது. சரிடா என்னமோ சொல்ற. தலையே வலிக்காது காலில் வலிக்காதுங்கிற. என் வீட்டுக்காரன் வேற அப்பப்ப கால் வலிக்கிட்டு கை வலிக்குன்னே கிடக்குறேன். சரி குடு. எனக்கு வேற இப்ப தலைவலி வேற கொள்ளுது. குடு. இந்தாங்க பாட்டி தைலம், சூப்பர் தைலம். போனா வராது, பொழுது போனா திரும்பாது. இந்தாடா காசை புடியா. தைலம். என்னாடி ஒரே ஓமத்துல ஓட அடிக்குதாடி? ஆமா ஆச்சி, எனக்கு அந்த வாடை தானே அடிக்குது. என்ன ஆச்சி, அந்த இடம் தான் நம்ம வீட்டு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு நல்லா கிடக்கும். குப்பையில கிடக்கும். நம்ம அதை வச்சு கூட சளிக்கெல்லாம் அரைச்சி எடுத்து ஊத்துவோமே. நான் நினைக்கிறேன் உங்களை அவன் நல்லா ஏமாத்திட்டியான்னு நினைக்கிறேன் ஆச்சி. ஆமாடி நல்லா ஏமாத்திட்டாடி. என்னையே ஏமாத்திட்டானடி. திரும்பி வாட்டண்டி. அவன் கையில கொடுத்துட்டு 500 ரூபா வாங்க விட மாட்டேன்டி நானு. அம்மா, செப்பல் எல்லாம் கீழே தேஞ்சு போய் இருக்குமா. அப்புறம் மாத்தினா ஒரு செப்பல் பெருசா இருக்கு, ஒரு செப்பல் சிறுசா இருக்கேம்மா. என்னடி சொல்ற? இன்ன வரைக்கும் கையில தானே வச்சுக்கிட்டு இருந்த. போட்டுக்கிட்டு பாத்துக்க வேண்டியதானடி. ஏன்டி இப்படி உசுர வாங்குற? 2 ஸ்டேஷன் போயிச்சடி. அவனை போய் நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? 500 ரூபா போச்சு போல. எனக்கு என்னமோ அந்த சேலையிலே டவுட்டா தாண்டி இருக்குது. நல்ல சேலையை விரிச்சு பாருங்கடி. அவனும் இவனும் ஒண்ணு தாண்டி நினைக்கிறேன். ஒரே கூட்டணியா தான் இருப்பாங்கடி. நல்லா விரிச்சுக்கிட்டு பாருங்கடி எப்படி இருக்குன்னு. எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு ஆச்சி. அவ வேற சேலை வேற விரிச்சு காட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியா. இருங்க ஆச்சி, சேலை விரிச்சு எப்படி இருக்குன்னு பாப்போம். அடியச்சுதா வள்ளி, ஏன் இப்படி வாய பழந்துட்டு இருக்கீங்கடி? சேலையில என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்குது. அக்கா, சேலை புள்ள ஒரே சுருங்கி ஃபேட் அடிச்சிருக்குக்கா. சேலைய பார்த்தா ஒரு 2-3 வாட்டை யாரோ கட்டின மாதிரி இருக்குக்கா. எனக்கு என்னமோ இவங்க பழைய சேலைய துவைச்சிக்க வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்க மாதிரி தோணுதுக்கா எனக்கு. என்னடி சொல்றேன்? அவ வேற காய வச்சதுன்னு என்ன சொல்லிக்கிட்டே கிடந்தியான். ஒருவேளை காய வச்ச துணியை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பானோ? அதாடி சொல்லி தொலைஞ்சிருக்கியா. ஒவ்வொரு வீட்டு மாடியா போய் ட்ரெஸ் எடுத்து காய வச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கியான் போலடி. என்னாடி இப்படி ஏமாத்தி தொலைஞ்சிட்டோமேடி. வரட்டுண்டி. அவனை பார்த்தா கை கிளம்ப பிடிச்சி கட்டி போட்டு வெளுக்கணுடி அவங்கள. ஐயா உனக்கு என்னையா வேணும்? நீ என்ன விற்க வந்திருக்க? என்ன ஏமாத்தலான்னு வந்திருக்க சொல்லு. என்னம்மா சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? முதல்ல டிக்கெட் எடு. எந்திரியா, தூங்கிட்டு இருக்கா? எந்திரியா. நீ எந்திரியா, டிக்கெட் எடு. ஆச்சி, அவர் டிடிஆர் போல. ஆமாண்டி. என்னாடி திடீர்னு வந்துட்டியானேடி. இவன் விற்க வந்தவங்கள இவனை மறந்துட்டோமேடி. அடியா எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி அடிக்கடி. எனக்கு ஜாய் சொல்லி சமாளிக்கடி. போயிட்டு வரேடி நானு. எங்கேயா போதா அந்த அம்மா? அது என்ன அவங்க அம்மா தானேயா? பார்த்து என்னையா டிக்கெட் எடியா. நேரம் வேற அதியா, வேமா டிக்கெட் எடு. சுமதி, நீ தானடி பார்த்து கூட்டிட்டு வந்தவங்கள பார்த்து எப்படியா பேசிக்கிட்டு சமாளிட்டே. ஏங்க என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கங்க. எனக்கு வயிறு வேற கலக்குதுங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. அக்கா நாங்களும் வரோம்க்கா, எங்களுக்கு வயிறு கிடக்குதுக்கா. டிடிஆர்ண்ணே, எனக்கு கொஞ்சம் லைட்டா கலக்குதுண்ணே. டிக்கெட்டை பத்தி அண்ணன்ட்ட கேட்டுக்குங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு என்ன வயிறு கலக்குது ஒருத்தன் அங்கிட்டு போறேன், ஒருத்தன் இங்கிட்டு போறேன். சரி, என்னத்தையே கரும்பு தின்னு இருப்பீங்க. சரி அதை விடு. எனக்கு முதல்ல டிக்கெட்டை முதல்ல எடுத்து காமி. சார், அது ஒன்றும் இல்லை சார். என் பொண்டாட்டி சாம்பாருக்கு பதில் கார சட்னி வச்சு சமைச்சாலா, அதான் எல்லாத்துக்கும் பார்த்து வயிறு பிடுங்கிருச்சு போல இருக்கு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கார சட்னி சாப்பிட அது சாப்பிட சொல்லிட்டு இருக்க? வந்த வேலையை பார்க்க முடியாது. முதல்ல டிக்கெட் எடுத்து காமியா. சார், எனக்கு கொஞ்சம் வயிறு கடப்புடான்னு இருக்கு. கார சட்னி சாப்பிட்டது கொஞ்சம் சேரல போல இருக்கு. நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டு உங்களுக்கு விலாசமா பார்த்து டிக்கெட்டை காமிக்கிறேன். என்னடா அவங்க கார சட்னி சாப்பிட்டு அதை சாப்பிட்டேன்னு சொல்லி வயிறு கலக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆக முதல்ல எனக்கு இப்ப வயிறு கலக்குதுடா.
அடியே சுமதி, நம்ம கூட வந்தீங்கன்னா எங்கடி அங்கே ஆளவே காணா? ஏங்க நம்ம கூட வந்த எல்லாருமே டிடிஆருக்கு பயந்துட்டு பாத்ரூம் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இன்னும் மதுரை வரதுக்கு 2 ஜங்ஷன் தான் இருக்கு. மதுரை வந்தோடனே நான் கால் பண்ணி வெளில வந்துருவாங்க. நீங்க பேசாம கவலைப்படாம இங்க உட்காருங்க. அடியே சுமதி, டிடிஆர் வந்தானே எனக்கே அடிவேரே கலங்கிருச்சுரே. டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்டாண்டி. சார் பாத்ரூம் போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லா டிக்கெட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஓடியே போயிட்டேன்டி. அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நம்ம பிள்ளைகிட்ட தாண்டி கேட்கணும். தீபு தீபு இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா? அப்பா நீங்க பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது ஏன் கேக்குறீங்க? டிடிஆர் ரொம்ப நேரமா இங்கே உட்கார்ந்திருந்தாரு. என்கிட்ட டிக்கெட் கூட கேட்டுக்கிட்டே இருந்தாரு எல்லாத்துக்கும். நான் அமைதியா தான் இருந்தேன். அப்புறம் அவருக்கு ஆள் வந்துச்சு. சரி ஃபோன் பேசிட்டு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காருப்பா அவரு. அடியே அவன் டிடிஆர் திருப்பி வந்து கேட்டாயும் வச்சுக்கவேன், நம்மளோட 4 டிக்கெட்டை மட்டும் எடுத்து காமிப்போம். அவங்க என்ன எங்க கேட்டா அவங்க யாரும் தெரியாதுங்க, வந்தாங்க எங்கிட்ட பேசுனாங்க வச்சாங்க, இப்ப பார்த்தா ஆளை காணாங்கன்னு சொல்லிடுவோம். நீங்க நான் அப்படியே சொல்லிடுறேன். நீங்க ஏதாவது உளறிக்கிறேன்னு தொலைச்சிடாதீங்க. அண்ணே எவ்வளவு தட்டுனாலும் திறக்கவே மாட்டாங்கண்ணே. நானும் 1 மணி நேரமா நிக்கிறேன். இந்த சைடும் பூட்டி கிடக்கு, அந்த சைடும் பூட்டி கிடக்கு. நானும் தட்டி தட்டி பாக்குறேனே, திறந்த வாடு இல்லனே. உள்ள என்னதான் பண்றாங்க தெரியல, தூங்கிட்டாங்கன்னா என்னன்னு தெரியலனே. என்னயா பப்ளிக் டாய்லெட்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைகிறாங்களே. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் டிடிஆர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணனியா? அட போங்கண்ணே, டிடிஆரே 1 மணி நேரமா கதவை தட்டி அவங்க திறந்த பாடு இல்ல. இதுல வேற நீங்க டிடிஆர்ட்ட வேற கம்ப்ளைண்ட் வேற பண்ண போறீங்களா? அட போங்கண்ணே, வேற வேலையை பாருங்கண்ணே. சரியா, நான் வேற எங்கேயாவது பாத்ரூம் திறந்துருக்கான்னு போய் பாக்குறியா? ஏமா யாருமா உள்ள இருக்கிறது? எனக்கு அர்ஜென்ட்டா வருதுமா, வேமா வாங்கம்மா. எவன் நேரம் தான் உள்ளே கிடப்பீங்க? வந்து தொலைகிறாங்களா? அவசரம் தெரியாம கிடக்குறாங்க. அப்படியே கதவை திறந்துட்டுருவாடி. ஒரு 10 பேர் வந்து கதவை தட்டிட்டு போயிட்டாங்கடி. ஆச்சி இப்ப சாம இருங்க ஆச்சி. அவங்க என்ன தந்தாலும் நமக்கு கதவை திறக்கவே கூடாது. அவங்க தட்டிட்டு வேற இடத்துக்கு போயிருவாங்க. நம்ம மாட்டிக்கிட்டா யாரு இப்ப 4000 ஃபைனை கட்டுறது? காசு வச்சிருக்கீங்களா நீங்க? நம்மளே சும்மா ஓசியில வந்துகிட்டு இருக்கோம். அடியே வள்ளி, என் மாப்பிள்ளை எப்பயுமே என்னை ஏசில தாண்டி கூட்டிட்டு போவாரு. நீ கடைசியில என்ன பாத்ரூம்ல இப்படி கூட்டிட்டு போக வச்சுட்டியடி. நான் அப்பயே வரேன்னு தானே சொன்னேன். நீ தான் ஓசியா போறோம், எல்லாம் ஃப்ரீ, அங்கங்க நல்லா சுத்தி பார்க்கலாம் வைக்கலாம்னு சொல்லி கூப்பிட்ட. கடைசியில என் நிலைமை இப்படி ஆக்கிட்டியடி. ஏ சுதாக்கா, போன வட்டம் நாங்க எல்லாரும் டவுனுக்கு உன்னை விட்டுட்டு பிரியாணி சாப்பிட போனப்ப என்னமா ஆட்ட போட்டு என்னை விட்டுட்டு சாப்பிட போயிட்டீங்கன்னு. இப்ப என்னன்னா இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இப்படி கூட்டி வந்திருக்க, அழுதுகிட்டு இருக்க. அதனாலதான் உன்னை போனா போதுன்னு கூட்டிட்டு வந்தோம். இனிமேல் உன்னை சங்கத்துல சேர்க்கவே மாட்டேன். நீயாவே தனியாவே போய்க்க வச்சுக்க. இனிமேல் ஏமா சண்டை போடுறதுனா எதுக்குமா கக்கூஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க? வெளியே வந்து சண்டை போடுமா. அங்கேயாமா என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்க? மாநாடா போட்டுக்கிட்டு இருக்க? வெளியே வாமா, எனக்கு அர்ஜென்ட்டா வருதுமா. அடே உனக்கும் தெரிஞ்சு சண்டை நடக்குதுன்னு. ஏண்டா நானே எப்படி சண்டை தூக்கி வைக்க போயிட்டு இருக்கேன். ஏண்டா ட்ரெயின்ல ஒரு கக்கூசா இருக்கா, வேற கக்கூசுக்கு போடா. ஓயாம சட்டுக்கிட்டே கிடப்பேன். ஐயய்ய, இந்த பொம்பளை வேற நம்மளை பயங்கரமா திட்டுதே. சரி வேற கக்கூசுக்கு போவோம், இல்லைன்னா நம்ம வேற எதுவுமே நடக்காது. சொல்லிக்கிட்டே இருக்கேல, கண்டது கடை தின்னாதனே. பாத்தியா வயிறு கலக்கி விட்டுச்சு. போ முன்னாடி போ, வரேன் நானு. அம்மா நீ குதித்த கால சத்னினா என் வயித்தை கலக்கி விட்டுச்சு. அத வைக்க என்ன கேக்குதியா? யாருமா உள்ள இருக்கீங்க? வேகமா கதவை திறங்கம்மா. சும்மாடி மாடி சவுண்ட் கேக்குது, கதவை திறந்துருவோமா? இப்ப சாமி இருங்க. அந்த டிடிஆர் கூட சுமதி அக்கா மாதிரி மிமிக்ரி பண்ணலாம்னு பண்ணுவாங்க. அதனால சுமதி அக்கா நம்மளை கால் பண்ண, அப்பதான் நம்ம கதவே திறக்கணும். பேசாம இருங்க. யாருன்னே தெரியலடா, ரொம்ப நேரம் உள்ள இருக்காங்கடா. சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? வா நம்ம அந்த சைடு போயிருவோம். வண்டி எண் 126337 பாண்டியன் அதிவேக விரைவு வண்டி சென்னை எக்ஸ்பிரஸ் இருந்து விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோட் வழியாக மதுரை வரை செல்லும் வண்டி 5வது பிளாட்பாரத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரும். அப்பாடி, ஒரு வழியா மதுரை ஜங்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்களுக்கு கால் பண்ணுவான். என்னங்க எந்திரிங்க, மதுரை வரப்போகுது. அடியே தீபு எந்திரிடி. ஹலோ ஆச்சி, கேக்குதா ஆச்சி? கேக்கலையா? ஆச்சி மதுரை வந்துருச்சு, வெளியில வாங்க. சொல்லுடி பாண்டி, நல்லா கேக்குது. அப்படியே தட்டுக்கிட்டே கொண்டாங்கடி. நாங்க யாருக்குமே கதவை திறக்கவே இல்லடி. அப்புறம் கூட்ட கேளு, ஓ வாய்ஸ்ல வேற அந்த டியூட்டியை வந்து தட்டுங்க. நாங்க உஷாராயிட்டோம், கதவை திறக்கவே இல்லையே. சரி மதுரை வந்துச்சுல, வை வந்துடுறோம். அப்படியே ஜங்ஷன் வந்துட்டாண்டி, வாங்கடி இறங்குவோம். சண்டை போடுற நிறுத்தி சமாதானம் ஆயிக்கோங்கடி. ஆச்சி இனிமேல் சுதாக்காக்கு எனக்கு சண்டை. இந்த அக்கா கூட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. அது யாரோ இப்ப நான் யாரோ. நான் பாபு போய் கூட்டிட்டு வரேன். பாபு என் வாய்ஸை கேட்டாதான் வெளில வருவேன்னு சொல்லியிருக்காரு. கூடி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க வண்டி இடத்துல. சரி இப்போ பாபு வேற கூட்டிட்டு அநியாயம் பண்ணிட்டு சொல்லிடுற. அவன் வேற பாவ மாடி அவனை பார்த்தாலும். ஏமா நீ எவ்வளோ நின்றாலும் இவங்க என்ன கதவை திறக்கவே மாட்டாங்க. ஒரு ஆள் உள்ள இருந்துட்டு வெளியே வந்த பாடும் இல்ல. ஓ அப்படியா? அந்த சைடு இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சுனே, போங்கனே அந்த சைடு. ரொம்ப நன்றிமா.
நாங்க இந்த ட்ரெயினை புக் பண்றது இந்த பாத்ரூம் காண்டி தான் புக் பண்றோம். போய்க்கலாம், ஆத்திர அவசரத்துல போய்க்கலாம் வந்துக்கிறானு. ஆனா இதுல இப்படியும் ஒரு சில பேர் பண்றாங்கம்மா. சரிம்மா நாங்க அந்த சைடு போறோம். பாபு வாங்க, வெளியில மதுரை வந்துருச்சு. அடியே வள்ளி, மதுரை வந்துருச்சாடி? வெளியே யாரும் இல்லைல்ல, வெளியே வந்து அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்க போல இருக்கு. என் மேல கொலை வெளியில இருந்தாங்கடி. பாபு யாரு இல்ல பாபு, நான் எல்லாத்தையும் அங்கிட்ட அனுப்பிட்டேன். நீங்க வேமா வெளியில வாங்க. ஏண்டி இப்படி அநியாயம் பண்ற? நான் தான் வரலன்னு சொன்னேனடி, கேட்டியாடி? அட விடுங்க பாபு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கோங்க. யாராவது கேட்டா வச்சா சொல்லிக்கலாம்ல இந்த மாதிரி நாங்க வந்தோன்னு. வாங்க எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க, நம்மளுக்காண்டி தான் வெயிட் பண்றாங்க. வாங்க போவோம். அடியே இந்த கருமத்தை போய் யார்ட்டையா போய் சொல்ல முடியுமாடி? நீ வேற ஏதாவது ஒண்ணு சொல்லாதடி. வேமா வாங்க பாபு, ட்ரெயின் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஆச்சி பாத்ரூம்ல இருந்து வந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆச்சி. அதெல்லாம் இல்லடி, நல்லா தான் இருந்துச்சு. நாங்க நேரம் நட்டுக்க நடந்துட்டோம், ஏசுக்கோ வந்துருச்சு. பாட்டா பழம் இருக்குடி, வெஸ்டர்னுக்கு அது இது நேரமா வச்சிருந்தாங்க. நாங்க 1 மணி நேரம் உட்காந்து வந்துட்டோம். அப்புறம் இங்க டைம் பாஸ் வேற, இவளுக்கும் சுறாக்கும் வள்ளிக்கு வேற சண்டை வேற வந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியா பாத்துக்கிட்டே வந்தோண்டி நானு. அடியே சுமதி, நம்ம குரூப்ல வந்த பாபுவும் வள்ளியும் காணமடி, ஒருவேளை மாட்டிருப்பாங்களோ? ஏன் அவசரமா பேசுறீங்க அந்த இடத்துல? அதான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாருங்க, எனக்கு யாரும் சொல்லாதீங்க. சரி வாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போவோம், நேரம் வேற ஆச்சு. ஆமாண்டா, ரொம்ப பசிக்குதுடா. வாடா வேகமா கிளம்புவோம்டா. ஏங்க அவங்க ஊருக்கு போனாலே பஸ்ஸே கிடைக்காதுங்க இங்க. அதான் எனக்கு வரவே பிடிக்காது. எப்படி நேரம் காத்திருக்கிறது? பாதி நேரம் இங்கேயே போயிருது. அப்ப அங்க போய் 1/2 மணி நேரம் இருக்கு, அப்புறம் வாவான்னு கிளம்ப வேண்டியதுதான். போய் பஸ் எங்க நிக்குது ஏது நிக்குது பாருங்க வேமா, காலெல்லாம் வலிக்குது. இங்க ஒரு பஸ் வருது, அது எங்க ஊர் பஸ் மாதிரி தெரியுது. என்ன எதுவும் போய் பாக்குறேன். என்னமா ஊருக்கு வர சொல்லிட்டு நீ எங்கம்மா போய்கிட்டு இருக்க? அடே நான் உன்னை என்னைக்கு வர சொன்னேன்? திருவிழா ஆரம்பிச்சு 5 நாள் ஆக போகுது. என்னைக்கு வர சொன்னா என்னைக்கு வந்துருக்க? சரி வா. நான் திருக்கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க இன்னைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, ஃப்ரீயாவே போட்டுருவாங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு அப்படியே சாப்பிட்டு நாளை கழிச்சு வீட்டுக்கு என்ன போவேன். அது வரையும் கூட யாரு வா. ஆனு தொடக்க ஆடலன்னு கடந்த வா. ஆமா, நீனு என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு தான் நாக்கே செத்து போச்சு. சரி உன் கையால சமைச்சு சாப்பிடலாம் பார்த்தா நீ என்னன்னா கோயில போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுவோங்கிற. என்னத்தான் நான் சொல்ல? அடே நான் என்னடா பண்றது? இன்னைக்கு அண்ணா தருவாங்க, நாளைக்கும் தருவாங்க, நாளை கழிச்சும் தருவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு பொழுது ஓட்ட வேண்டியதாண்டா. வா நானே துணைக்கு ஆள் இல்லைன்னு இந்த நீயும் கூட வா. சரி எங்க உன் பொண்டாட்டி புள்ள யாரையும் காணா? அதுக்கு வளையாக்கும், நீ மட்டும் வந்துருக்கியாக்கும். அம்மா இங்க பாருமா, இங்கதான் நிக்குதுங்களா. அடே என்னடா உன் பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வரேன்னு பார்த்தா ஒரு ஊரையே கூட்டி வந்திருக்க. ஏமா அவங்களாம் சித்திரத்துல பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்து கூப்பிட்டு வந்தேம்மா. நீ தான் என்னம்மா சோறாக்கியே போட மாட்டேன்னு சொல்லிட்டல, வெளியே அன்னதான சாப்பாடு தானே, அவங்களும் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு போட்டுமா. சரிடா வந்து தலையட்டும். நானும் ஆக்கிக்கு போறேன், எல்லாம் ஃப்ரீ சாப்பாடு தானே, அவங்களுக்கு கூட்டோட கூட சாப்பிடட்டும்டா. எப்படி தான் இருக்கீங்க? அடிக்கடி கால் வலிக்குது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப எப்படி தான் இருக்குது கால் வலி? 24 மணி நேரம் உங்களை தாத்தா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு வாட்டை போன் பண்ணி கேட்குறியாக்கும், போன் பண்ணி கேட்க மாட்டேன். இல்லை 24 மணி நேரம் உங்களை தான் நினைக்கிறே வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லா ஜாலியா இருக்க ஒரு வீட்டு சொல்ல சொல்லி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. வாங்க எல்லாரும் எங்க ஊரு திருவிழா பார்க்கணும் இருக்கீங்க. வந்தா வெறும் கையோட அனுப்புறது. இன்னைக்கு திருக்கல்யாணம், கல்யாணத்தையும் பார்த்துட்டு சாப்பாடு போட்டுருவாங்க, அங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்துருவோம். வாங்க போவோம், எல்லாம் ஃப்ரீயே. ஆச்சி பாத்தீங்களா என் மாமியாவ? அடிக்கடி சொல்லுவீங்க மாமியா வச்சுக்க வேண்டியதாண்டி வச்சுக்கடான்னு கேட்பீங்கல்ல. ஊருக்கு வந்தா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுதா, வா கோயில போய் அன்னதான சாப்பிடுவோம் கூப்பிடுது. இதெல்லாம் வச்சு எடுத்த மாட்டேது நானு. ஆமாண்டி, உன் மாமியார் சரியான அழகாண்டி இருக்குது. ஒத்த பைசா நீட்டாட்டு போடாடி. வா சரி நம்மளுக்கு சாப்பிடுவோண்டி, பட்னியா போட்டாலும் போட்டுரும். வா